வேதாகமத்தில் 14 விதமான பயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 14 kinds of fear. 14 kinds of fear. பிசாசுக்கு பயப்படுறது, மரணத்துக்கு பயப்படுறது, விரோதிக்கு பயப்படுறது, வருங்காலத்தை பற்றி பயப்படுறது, வியாதியை கண்டு பயப்படுறது, மனுஷனுக்கு பயப்படுறது, இப்படி 14 விதமான பயங்கள் இருக்கிறது. அந்த 14 விதமான பயங்களை பற்றி இப்ப படிக்க போறது அல்ல. இன்றைக்கு நம்ம படிக்க போறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி வேதாகமத்தில் 180 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. There are 180 references referred towards the fear of the Lord. 180 முறைகள் கர்த்தருக்கு பயப்படுற பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்தா வாழ்க்கையில் என்ன அடையாளங்கள் இருக்கும்? If you say that you fear God, that you will have some symptoms, some signs or tokens. ஒரு ஆள் கர்த்தருக்கு பயப்படுறாருன்னா அவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில அடையாளங்கள் நீங்களே நினைச்சுக்கிறீங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுற ஆள் தான். You claim, you think that you fear God. நீங்க கிளைம் பண்றீங்க, நான் கடவுளுக்கு பயப்படுறேன் தான் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, I agree with you. அப்படின்னா சில அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்களை சொல்றேன், வெரிஃபை பண்ணீங்க, கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஓகேவா? ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்தா என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்கும்? How his life shall be if you fear God, if he fears God. நீங்க தேவனுக்கு பயந்தா என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்குன்னு சொல்ல வரும். நம்பர் 1, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இங்க பாத்தீங்களா, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்பா, நீ எனக்கு பயப்படுறன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா நீ எனக்கு பயப்படுறவன்னு? எப்ப, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாம் இப்படி சொன்னார் தெரியுங்களா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு சோதனை வச்சார். அந்த 22:1 வாசிக்கிறோம், கர்த்தர் இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமை சோதித்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுங்க, விசுவாசிக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை நீங்க நினைக்கிற மாதிரி வராது. உங்களை அநேகர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சினிமா மூலம் வராது, பீடி சிகரெட் மூலம் வராது, சாராயத்தின் மூலம் வராது, ஆண்களுக்கு பெண்கள் மூலம், பெண்களுக்கு ஆண்கள் மூலம், பணத்தின் மூலம், அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஒரு சோதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன சோதனை தெரியுங்களா? உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லுவாரு, அதை கீழ்ப்படிங்களான்னு பார்ப்பாரு. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சொல்லுவாரு நீ சோதனை ஜெயிச்சிட்டன்னு சொல்லுவாரு. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சொல்லுவாரு நீ தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்லுவாரு. நீ தேவனுக்கு கீழ்ப்படியதை வைத்துதான் நீ தேவனுக்கு பயப்படுறியா பயப்படலையான்னு ஆண்டவர் முடிவு கட்டுவார். It is not concluded by you, it shall be concluded by God. நீ தேவனுக்கு பயப்படுறியா இல்லையா என்பதை யார் முடிவு செய்வாரு? தேவன் முடிவு செய்வார். எப்ப முடிவு செய்வாரு? உன்கிட்ட ஒன்னு சொல்லுவாரு, நீ கீழ்ப்படிஞ்சினா நீ தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்லுவாரு. கீழ்ப்படியலன்னா உனக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லியிருப்பாரு, எதையாவது ஒண்ணு விட சொல்லியிருப்பாரு, அவரை பின்பற்ற சொல்லியிருப்பாரு, ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பாரு, அவருக்கு ஊழியம் செய்ய சொல்லியிருப்பாரு. அது கீழ்ப்படியாம உங்களை அநேகர் இருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுக்கு பயப்படலன்னு அர்த்தம். கீழ்ப்படிதலுக்கும் தேவ பயத்திற்கும் தொடர்பு உண்டு. ஆதாரம் என்ன? ஆதியாகமம் 22:12. உங்களை பார்த்து யார் சொல்லணும்? தேவன் சொல்லணும். எதை வச்சு சொல்லுவாரு? சொல்ல மாட்டேன். எதை வச்சு சொல்லுவாரு? நீ தேவனுக்கு கீழ்ப்படியதை வைத்துதான் சொல்லுவாரு நீ தேவனுக்கு பயப்படுறியா இல்லையா என்பதை. God shall declare that you fear God. How and when?
when you obey him. இப்ப செக் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம், நீங்க தேவனுக்கு பயப்படுறவரா இல்லையான்னு. ஆபிரகாம கொடுக்க சொன்னாரு, இதையே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். பெத்த பையனே கொண்டு வந்து கொடுத்து போயிட்டான். அதுக்கு மேல உலகத்துல என்ன இருக்கு? வாட் இஸ் மோர் தேன் தட்? அதுக்கு மேல என்ன இருக்கு? மேக்சிமம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்க சொல்வார். God expects from you the maximum, the best. உங்கள்ட்ட அந்த மிகச்சிறந்ததை கேட்கிறாரு. மல்கியா 1 கடைசி வசனம் படிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு கபடஸ்தனா. When you can give the best to the Lord, if you are not giving the best and you are giving the least, then God says, உங்களை என்ன சொல்ற தெரியுங்களா? ஆமா, கொஞ்சம் கபடமுள்ள ஆளுதான் நீ, உண்மையுள்ள ஆள் இல்லைன்னு சொல்றார். உன்னால மிக பெருசா செய்ய முடியும், ஆனா ரொம்ப லீஸ்டா செய்யற. You can give the best but you are giving the least. உன்னால மிகச்சிறப்பா செய்ய முடியும், ஆனா சாதாரணமா செய்யற. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? உங்களை நீ ஒரு கபடஸ்தன் சொல்றார். தன் மந்தையில் கடா இருக்கையில் பழுது போனதை கொடுக்கிறவன் கபடஸ்தன் என்று சொல்றார். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன கேட்டா தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருந்தான். எப்படி? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தான். அது கூட எந்த வயசுல வாங்கினது? 100 வயதுல வாங்கினது. வளர்ந்து நல்லா அழகா செக்க செவேன்னு வாலிபனா வந்துட்டான். இப்ப கேட்கிறார், கொண்டாந்து பலி செலுத்துன்றாரு. கொண்டாந்து கட்டி வச்சுட்டானே, பலி செலுத்திட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போது எனக்கு பயப்படுகிறவர் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா இல்லையா என்பதை எப்படி கணக்கிடப்படுது? தேவனுக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்கன்னு வச்சுதான். உபாகமம் 6 அதிகாரம் 24 வசனம். இந்த நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியையும் செய்ய. எப்படியா? கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய. இப்ப தேவ பயம் இருக்கிற ஆளு வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பயப்படுவதற்கு ஒரு நல்ல அடையாளம் உண்டு. அது என்ன அடையாளம் சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. They will obey the word of God. They will obey the Bible. வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. எத்தனை பேர் வசனத்துக்கு கீழ்ப்படி? ஒரு பலூன் உடைக்க எத்தனை ஓட்ட போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியான போனால் ஆபத்து தான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சிலவற்றை அப்படியே போட்டிருக்குது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், whatsoever I have taught you. ஒரு கப்பல் கடல்ல முழுவதற்கு எத்தனை ஓட்ட போடணும்? ஒரு ஓட்ட போட்டா போதும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கீழ்ப்படியாமை பிசாசு உள்ளே வருவதற்கு காரணமாகிவிடும். Remember, your disobedience will pave way for the devil to enter into your life. உங்களுக்கே தெரியாது எந்த ரூபத்தில் வருவான்னுட்டு. உங்களுடைய கீழ்ப்படியாமை பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு வழிவகுத்து விடும். எனவே கீழ்ப்படிந்து விடுங்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் என்பதை ஆண்டவரிடம் நிரூபித்து காட்டுங்கள். நம்பர் 2, ஆண்டவருக்கு ஒரு ஆள் பயந்தா அவர் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்போ ஒரு ஆள் கர்த்தருக்கு பயப்படுறான்னா அவன் என்ன செய்வான்? தீமை விட்டு விலகுவான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. If you fear God, you will come out from evil. You will depart from evil. You will throw out evil. தீமையை எடுத்து போடுவாய், வெளியே எரிந்து போடுவாய். சாது செல்லப்பா சொல்லுவார் அடிக்கடி, நம்ம மக்களை பத்தி சொல்வார். என்ன தெரியுமா சொல்வாரு? இந்த வால் போஸ்டர்லாம் ரொம்ப தரக்குறைவான வால் போஸ்டர்கள், ரொம்ப கேவலமான வால் போஸ்டர்கள்,
அருவருப்பான வால் போஸ்டர்கள் ஒட்டி இருக்குதான் சினிமாவுக்கு. நம்மால் சிலர் பார்த்துக்கிட்டே சொல்லுவானா, சிச்சி ரொம்ப மோசம் ஐயா, இங்க பாரு எவ்வளவு மோசம் பாரு, சிச்சி ரொம்ப மோசம், சிச்சி ரொம்ப மோசம் பார்த்துக்கிட்டே இருப்பானா. இப்படி சொல்லிக்கிட்டே இப்படி சொல்லுவானா, படும் மோசம் ஐயா, சிச்சி ரொம்ப மோசம் ஐயா, ரொம்ப மோசம் ஐயா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பானா. இத மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. விலகிறது இல்ல, தீமையை விட்டு என்ன பண்ணது இல்ல, விலகிறது இல்ல. ஐயோ தப்புதான் 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 தப்புதான், மோசம்தான் மோசம்தான் மோசம்தான், ஆனா விலகிறதே இல்லை. நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சாராய கடைக்கு எழுத்தாவில் ஒருத்தர் நின்றுகிட்டு அந்த போர்டை படிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே படிக்கிறான். எதை படிச்சுக்கிட்டே? குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு குடிச்சுக்கிட்டே எதையும் படிச்சுட்டு இருக்கிறான். அதை படிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் நிறைய பேரை பார்த்து, சிகரெட் பெட்டி எடுத்துக்குவாங்க கையில, அதை வெளியே எடுத்துக்குவான், வாயில வச்சுக்குவான், பூன் ஊதிக்கிட்டே இதை படிச்சுக்கிட்டே இருப்பான். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இதை படிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதை போலவே பைபிளை படிச்சுக்கிட்டே கீழ்ப்படியாத ஆட்கள் உண்டு. ஜெபம் பண்ணிக்கிட்டே தீமையில வாழ்ற உண்டு. ஸ்டாப் இட். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாயை திறந்து எல்லாரும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், பிசாசு வெளியே ஓடட்டும். சொல்லுங்க, பிசாசு வெளியே ஓடட்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை விட்டு விலகுவீங்க, பொய் சொல்றதை விட்டு விலகுவீங்க, சினிமா விட்டு விலகுவீங்க, ஆண்டவருக்கு விரோதமான எந்த செயலையும் விட்டு விலகுவீங்க. கம் அவுட். ஓகே. நம்பர் 3, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னா என்ன அடையாளம்? சங்கீதம் 19:9 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆளா இருந்தா உங்களை எப்படி காத்துக்கொள்வீங்க? You will keep yourself undefiled. உங்க வீட்டுல கர்த்தரை உலாவணும்னா உங்க வீட்டை கொஞ்சம் நீட்டா வைங்க. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, எந்த வீடெல்லாம் அசுத்தமா இருக்குதோ, குப்பையும் கூட கொட்டி வச்சுக்கிட்டு நீட்டா வைக்காம இருக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வர ஆசைப்படுவானா. ஆவிக்குரிய பிரகாரமா இது உண்மைதான். கர்த்தருக்கு ஒரு ஆள் பயந்தா தங்களை சுத்தமா காத்துக்கொள்ளும். தேவ பயத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு உண்டு. 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க பாலா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தத்துல பூரணமாவுன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வெளிப்படுத்தல சொல்றாரு, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். சங்கீதம் 34:9 பரிசுத்தவான பார்த்து சொல்றாரு, பயந்திருங்கள். இவன் தான் பரிசுத்தவானாச்சு, இவனை பார்த்து ஏன் பயந்திருங்கள் சொல்றாரு? அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் தியானம் பண்ணணும். நீங்க சும்மா படிச்சுட்டு போக கூடாது. கர்த்தருடைய இவன் ஏற்கனவே யாருதான்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. ஏற்கனவே பரிசுத்தவான் தானே. இவனை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவரு? அப்ப இவன் அறகுறையா இருக்கிறான்னு அர்த்தம். விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சா விளங்கலையா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். இவன் பரிசுத்தவானாச்சே, இவனே கர்த்தர் ஆண்டவர் பார்த்து பயப்பட சொல்றாரு. இவன் இன்னும் பரிசுத்தத்துல பூரணப்படல, இன்னும் கொஞ்சம் கோளாறு இருக்குது. நல்லா கவனமா கேட்டுங்க. தேவ பயத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு உண்டு. பரிசுத்தம் இல்லைன்னா தேவனுக்கு என்ன பண்ணல? பயப்படலன்னு அர்த்தம். வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போலாமா? எபிரேயர் 12:28 பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. 2 சங்கீதம் 11 சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ரைட், பயத்துடனே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆளு ஆராதனை ஒழுங்கா செய்வானா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுற ஆளா?
அப்படின்னா ஆராதனைக்கு ரெகுலரா வந்துடும். நான் சில ஆளை பார்த்துருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிட்டு குற்றாலத்துக்கு குளிக்க போவான். அவன் தேவனுக்கு பயப்படலை. வேதாமத்தில் 1008 வசனம் எடுத்து கொடுப்பேன். சபை கூடி வர நாள், சபை கூடி வர நாள், அது சபை கூடி வருகிற பரிசுத்தமான நாள். சபை கூடணும், சபை கூடணும்னு போட்டிருக்குது. நான் குற்றாலம் போறேன், கொடைக்கானல் போறேன் அப்படின்னுட்டு யாரும் நீங்க ஞாயிறு ஆராதனையை கட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு குரூப் இருக்குது, ஆராதனைக்கு வந்து உட்காந்துக்கும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கும். ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துருக்கும் வேற கதை பேசிட்டு இருக்கும். ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துருக்கும், அப்பதான் சாப்பாடு, அப்பதான் தண்ணி, அப்பதான் பேச்சுவார்த்தை. ஃப்ரெண்டு பக்கத்துல சேர போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே ஒரு நாள் மிஸ் பண்ணாதவங்க சபையில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மணிகள், நல்ல மணிகள் இங்க இருக்கிறாங்க. ஒரு நாளும் மிஸ் பண்ணதே கிடையாது. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஒரு ஆள் பயந்தா அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சந்தோஷமா கொண்டாடுறீங்களா இல்லையா? We are here to celebrate Jesus. நாங்கள் இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இயேசுவை பாடி, இது ஒரு கட்சி கூட்டம் அல்ல, ஒரு சினிமா கூட்டம் அல்ல, பர்த்டே கூட்டம் அல்ல. இந்த ஆராதனை யாருடையது? இயேசுவுடையது. We celebrate Jesus. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. 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 He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் வெற்றி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பெரும் காரியம் செய்கிறார், வல்ல பெரும் காரியம் செய்கிறார், வல்ல பெரும் காரியம் செய்கிறார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், 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 கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். நல்லா சொல்லுங்க, we celebrate. அப்ப ஆராதனைக்கு சந்தோஷமா வருவீங்களா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வாங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். ஆராதனை யாருக்கு? கர்த்தருக்கு. இனிமே ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வந்த பிற்பாடு செல்போன் எடுத்து நோண்ட மாட்டேன்னு சொல்லுங்க. அங்க வெளியில உட்கார்ந்துட்டு விளையாடிட்டு இருக்க மாட்டேன், அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போக மாட்டேன். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 14:22. எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு 1-2 இல்ல, எல்லா எத்தனை இன்கம் வருதோ அத்தனையிலும் தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகத்தை பிரித்து எடுத்து கொண்டாந்துரு. எதுக்கா அது சொல்லுங்க பாலா? தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. அப்போ ஒரு ஆள் தேவனுக்கு பயப்படுறாருன்னா அடுத்த அடையாளம் என்ன? ஒரு ஆள் தேவனுக்கு பயந்தா என்ன கொடுப்பாரு? பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, கொடுங்கப்பா. அப்படிலாம் தராதீங்க. ஊழியத்தில் ரொம்ப தேவை இருக்குது, தாங்கப்பா, அப்படி தராத. இவர் நல்லா இருக்கிறாரு இந்த பாஸ்டர், இவருக்கு ஏன் தரணும்? நிப்பாட்டாத, அப்படி சொல்லி நிப்பாட்டாத. கர்த்தருக்கு பயந்திருந்தா தசமபாகம் கொடுங்க.
ஏன்? தசமபாகம் கொடுப்பதற்கும் தேவ பயத்திற்கும் என்ன உண்டு? தொடர்பு உண்டு, மறந்துடாதீங்க. சரி, இங்க இந்த வசனத்தை படிச்சுட்டு சில ஆளு குருட்டுத்தனமா முடிவு பண்ணும். வருஷா வருஷம் தான் கொடுக்க சொல்லுகிறாரு. அது வயலுக்கு தான். ஏன்? வயல்ல ஒரு போகம் போடுவேன், அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை. மாச சம்பளம் வாங்குறாள், மாதம் மாதம் கொடுத்தாகணும். விளங்குதா விளங்கலையா? நீ வசனத்தை தப்பா புரிஞ்சிடாத. அந்த காலத்துல வயல்வெளி இருந்துச்சு, வயல்வெளியில ஒரு போகம் விளையிற வயல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தசமபாகம். இங்க வயல் வச்சிருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க, என்ன பண்ணும்? நீங்க தசமபாகம் கொண்டாந்து இங்க வச்சிடணும். ஒரு மூட்டை நெல்லோ 2 மூட்டை அரிசியோ வச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு அடுத்த அடையாளம் உபாகமம் 4:9, பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு ஆள் ஆண்டவருக்கு பயந்தா பைபிளை கத்துக்குவானா? எப்படி கத்துக்க முடியும்? படிச்சாதானே கத்துக்க முடியும். சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு பயப்படுற ஒரு ஆளு ரெகுலரா பைபிள் படிப்பான், வசனத்தை கத்துக்குவான், வசனத்தை தியானிப்பான், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவான், வசனத்துக்கு கீழ்ப்படிவான். நல்லா கவனமா கேட்டுக்க. ஆளை பார்த்தா நல்லாதான் இருக்கிறாங்க விசுவாசிகள், ஆளை பார்த்தா நல்லாதான் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கும் வராங்க. பைபிள் படிச்சீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. நேத்து படிச்சீங்களா? நேத்தும் இல்லை. படிச்சு எத்தனை நாள் ஆகுது? எப்படியும்னு சொல்லும் போது நான் கேட்ட 1 மாசம் இருக்குமா, அதுக்கு மேலேயே இருக்கும். இங்க இருக்கிறீங்க பைபிள் மாச கணக்கில் படிக்காத ஆட்கள். ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்தா நிச்சயமா அவன் பைபிளை படிப்பான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னிலிருந்து மனம் திரும்புங்க. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு ஆளுன்னா என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். நீங்க பைபிளை கனப்படுத்தினா பைபிள் உங்களை கனப்படுத்தும். பைபிளை நீங்க சுமந்தா பைபிள் உங்களை சுமக்கும். இன்னைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க இந்த வசனத்தை சுமந்தா ஆண்டவர் உங்களை சுமப்பார். இந்த வசனத்தை நீ கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும். நான் சில நேரங்களில் ஆச்சரியப்படுவேன். என்னுடைய பிரசங்கத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆவியானவர் வசனத்தை கொடுத்துக்கிட்டே. இன்னைக்கு காலையில ஆண்டவர் 2 வசனம் கொடுத்தார். இன்னைக்கு காலையில லைட்டை போட்டு மறுபடியும் பைபிள் எடுத்து டைரி எடுத்து அது எழுதுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. வசனத்தை நீங்க படிங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சு மனப்பாடம் பண்ணி கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் தேவ பயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். தேவ பயம் உங்கள்கிட்ட இருப்பது என்பதற்கு என்ன அடையாளம்? வசனத்தை கற்றுக்கொள்ளுதல். அடுத்தபடியா 1 பேதுரு 3:1 உங்கள் நடக்கை பூரா பயத்தோடு இருக்கணும். In all your walk, in all your walk, வேலையில, பிசினஸ்ல, வியாபாரத்துல, படிக்கிற இடத்துல, கல்யாணத்துல, பிரயாணத்துல, சுற்றுலாவுல. நேற்று கூட ஒரு சங்கதி கேள்விப்பட்டேன். ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ நிறுவனம் நடத்துற கூட்டத்துல அந்த இயக்குனரும் அதில் உள்ள தலைவர்களும் ஒன்னா உட்கார்ந்து விஸ்கி ஒயின் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவ கூட்டம் தான், வெளியில கிறிஸ்தவ நேம் தான். உங்கள் நடக்கையில் எல்லாம் நீ பயப்படணும். பயபக்தியோடு கூடிய உங்கள் நடக்கையை பார்த்து. கட்சி கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் போய் எங்கேயாவது குடிச்சிட்டு வந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டேன், அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ண ஒரு ஆளை பார்த்து, பகிரங்கமா குடிச்சாங்களா ரகசியமா குடிச்சாங்களா? இல்ல பாஸ்டர், ரவுண்ட் டேபிள் எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாம் லீடர்ஸ் தான், கிறிஸ்டியன்ஸ் தான். அந்த ஆர்கனைசேஷன் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் தான். பப்ளிக்கா ஆர்டர் பண்ணி ஒயின் பிராந்திய வச்சு எல்லாம் குடிக்கிறான். நல்லா கவனமா கேட்டுக்க. In all your walk, உன் நடக்கையில் எல்லாம்
தேவ பயம் இருக்கணும். நடக்கையில் எல்லாம் தேவ பயம். நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், நீங்க பிரதர் கிறிஸ்தவர் தானே, நீங்க என்ன இப்படி அநியாயமா சொல்றீங்க? பார், வியாபாரம் வேற பைபிள் வேற அப்படின்னு பேசக்கூடாது. இப்ப நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. இப்படி வியாபாரம் வேற. நோ நோ, who said that? நீங்க எந்த தொழில் பண்ணாலும், நீங்க எந்த வேலை பார்த்தாலும் அங்கே கிறிஸ்தவ வாசனை வீசட்டும். உங்கள் குடும்பத்திலே, படிப்பிலே, பிரயாணத்திலே, வேலையிலே, தொழிலிலே, திருமணத்திலே, நட்புகளிலே, உறவுகளிலே, ஊழியத்திலே, எல்லா in all your walk. லேவியராகமம் 19:3 படிங்க. லேவியராகமம் 19:3. நடக்கையில் எல்லாம் பயப்படணும்னு போட்டுக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஒரு ஆள் கர்த்தருக்கு பயப்படுறான்னு இந்த வசனத்துக்கு பயப்படுவான். தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படணுமா? இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எத்தனை பேர் அப்பா அம்மா கூட சண்டை போடுறீங்க? நிப்பாட்டிங்க இன்னையோட. இது ஒரு சண்டை போட்டு ஏதாவது முடிவு எடுத்திருந்தா அதை கேன்சல் பண்ணுங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிற சாட்சி, எங்க அம்மா கிட்ட ஒரு நாளும் நான் சண்டை போட்டதே கிடையாது. எங்க அம்மா கிட்ட ஒரு நாளும் குவாரல் பண்ணதே கிடையாது. எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு தடவை நான் சண்டை போட்டுட்டேன், குவாரல் பண்ணிட்டேன். ஒரு தடவை தான். அது கூட பிற்பாடு வருத்தப்பட்டேன். அது கூட இல்லாம இருந்திருந்தா நான் தைரியமா சொல்லுவேனே, எங்க அம்மாவை சொல்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட நான் ஒரு நாளும் குவாரல் பண்ணதில்லைன்னு. உங்களை எத்தனை பேர் உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சண்டை போட்டு முடிவு எடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நல்ல கவனமா கேட்டுக்க. in all your walk, உன் நடக்குகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்துரு. கடைசியா மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது என்ன பிரச்சனை? மற்றவங்களாம் பேசுறப்ப கவனிச்சு கேட்க மாட்டாரா? இந்த வசனத்துக்கு பிறகு பல விஷயம் சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரு புஸ்தகம் வச்சுக்கிறார் ஆண்டவர். அது பாருங்க பியூட்டி. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களெல்லாம் எழுதி வைக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அதை எழுதிக்கிறாரா. நம்மளால பேசிக்கிறாங்க, ஐயா நானும் சேர்ந்துக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவங்க பேசுறப்ப யாரும் கூட சேர்ந்துக்கிறாரா? தேவனுக்கு பயப்படுற 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க யாரும் சேர்ந்துக்கிறாரா? ஆண்டவரும் சேர்ந்துக்கிறாரா? எனக்கு பயப்படுற 2 பேரும் பேசிக்கிறாங்க, நானும் போய் கேட்கிறேன், அவங்க பேசுறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐக்கியம், ஐக்கியம். ஆண்டவருக்கு பயப்படுறா நீ ஐக்கியமா இருப்ப. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? ஐக்கியமா இருப்பாங்க. எந்த காரியத்துக்காவது நான் உங்களை கண்டிச்சேன்னா அதுல எனக்கு என்ன லாபம்னு கேட்கறேங்க. நட்டம்தான். உன்னை எதோ கேட்க போய் நீ தசமபாதை நிப்பாட்டிடுவ. நான் உன்னை எதோ கேட்க போய் சபை விட்டு நின்றுடுவ. நட்டம்தான் எனக்கு. ஆனாலும் கேட்கிறேன். ஏன்? உங்களை திட்டுறதுனாலயோ, உங்களை கரெக்ட் பண்றதுனாலயோ, உங்களை கண்டிக்கிறதுனாலயோ எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அதுல ஒரே ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ்? சத்தியத்துல உங்களை நடத்தணும். எப்படியாவது நீ பரலோகத்தும் போகணும், பரலோகத்தை மிஸ் பண்ணிட கூடாது. அந்த ஒரே நோக்கம்தான். எல்லாம் நல்லா காதுல கேட்டுக்க. உங்களை யாரையாவது நான் திட்டுவேனே ஆனால், உங்களை யாரையாவது நான் கோபிப்பேனே ஆனால், உங்களை யாரிடத்திலாவது நான் முகத்தை காட்டுவேனே ஆனால் அதுல எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. அது உங்க நன்மைக்காகத்தான். எனவே ஐக்கியத்தை ஒழுங்காய் பராமரியுங்கள். ஐக்கியமா இருப்பீங்களா? சொல் பேச்சு கேட்பீங்களா? குடும்பம் முன்னேற உதவி செய்வீங்களா? இது யார் குடும்பம்? நம்ம குடும்பம். இயேசு குடும்பம், நம்ம குடும்பம். ஐக்கியமாய் இருப்போம். இது எதுக்கு அடையாளம்? தேவனுக்கு நீ பயந்தினா இந்த பேச்சை கேளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.